அஸ்தமனம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். சில ஜாதகங்களிலே கிரகங்கள் சூரியனோடு மிக நெருங்கி அஸ்தமனமாகி விடுகிறது. அப்போ அது நம்ம ஜோதிடத்திலே படிக்கிறோம், பெரிய பெரிய ஆசான்லாம் போய் பார்க்குறோம், கேட்குறவங்க என்ன சொல்கிறாங்க, அஸ்தமனமான கிரகத்துக்கு 40 மார்க்கு தான். அவங்க கிட்ட இருந்து நம்ம ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சில சப்ஜெக்ட் சொல்லிடுறாங்க. அப்போ அது என்னதான் பண்ணுறது? அப்போ அது அஸ்தமனமான கிரகத்துக்கு என்னதான் வழி? அதுக்கு ஏதாவது வழி இருக்கும் இல்லையா? அதை நான் தேடி போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் இருந்து எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிது. ப்ராக்டிக்கலாக அதை பயன்படுத்தி பார்க்கும்போது அதன் பயன்பாட்டுக்கு வந்தது. அப்போ அதை எல்லாருக்கும் சொல்லலாங்கிற ஒரு நல்ல செய்தி. உங்கள் ஜாதகத்தில் அல்லது உங்களுடைய தெரிஞ்சவங்க, நண்பர்கள், கிளைண்ட்ஸு, அவங்க ஜாதகத்தில் அஸ்தமனமாக கிரகம் ஏதாவது இருக்குதா பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கே யாராவது அஸ்தமனம் உண்டா? சார் எனக்கு குரு அஸ்தமனம், சனி அஸ்தமனம், புதன் அஸ்தமனம், செவ்வாய் அஸ்தமனம், உங்களுக்கு சுக்கிரன் அஸ்தமனம், புதன் அஸ்தமனம் தான் இருக்கும். கிட்டத்தட்ட இவங்களாம் கொஞ்சம் நெருங்கி வருவாங்க. புதனும் சுக்கிரனும் சூரியன் நெருங்கியே வருவாங்க, மற்றவங்களாம் தள்ளி போயிடுவாங்க. அது இன்னர் பிளானட், அவுட்டர் பிளானட்லாம் படிச்சிருக்கிறோம், அது வேண்டாம். ஸோ புதன் சுக்கிரன் அஸ்தமனம் ஆவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. மற்றவர்கள் செவ்வாய், குரு, சனி இவர்கள் ஒரு ஜாதகத்தில் அஸ்தமனமாகலாம். How to boost that compressed planets? அஸ்தமனமாக இருக்கும் அந்த கிரகங்களை எவ்வாறு பலத்திற்கு கொண்டு வருவது? ஒரு செய்தி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அஸ்தமனமான கிரகம் சரத்தில் இருக்கிறதா, ஸ்திரத்தில் இருக்கிறதா, உபயத்தில் இருக்கிறதான்னு முதல்ல பார்க்கணும். அந்த அஸ்தமனமான கிரகம் சரராசியில் இருக்கா, சிரராசியில் இருக்கா, உபயராசியில் இருக்காங்கிறத பாருங்க. அது ஒரு செய்தி எடுத்தாச்சா? அஸ்தமனமான கிரகம் சரத்தில் நின்றாள். நல்ல கருத்தா காது கொடுத்து கேளுங்க, டைவர்ஷன் பண்ணாதீங்க, உங்களுக்குள்ள கலந்துக்காதீங்க, பேசாதீங்க. நான் சொல்றத கருத்தா கேளுங்க, நான் தெளிவா சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். இங்க யார் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அஸ்தமனமான கிரகம் சரத்தில் இருக்கா, ஸ்திரத்தில் இருக்கா, உபயத்தில் இருக்கா பாருங்க. சரத்தில் இருந்தால் அந்த அஸ்தமனமான கிரகம் நிற்கும் நட்சத்திரத்திற்கு 8ஆம் நட்சத்திராதிபதி உதவுவார். நான் விளக்கத்தோடு ஒரு உதாரணத்தோடு சொல்லுவேன், எழுதிக்கங்க. சரம், அஸ்தமனம் டாபிக் போட்டுக்கோங்க. சரம், அஸ்தமனமான கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு, அஸ்தமனம் ஆன கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு 8ஆம் நட்சத்திராதிபதி உதவுவார். ஷார்ட்டா எழுதிக்கங்க. அடுத்த பாயிண்ட் போலாம். அஸ்தமனமான கிரகம் ஸ்திரத்தில் இருக்கிறது. சரத்தை பார்த்தாச்சு, ஸ்திரத்தில் இருக்கிறது. அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு 17ஆம் நட்சத்திராதிபதி உதவுவார். 17ஆம் நட்சத்திராதிபதி. அஸ்தமனமான கிரகம் உபயத்தில் இருந்தால் அந்த அஸ்தமனமான கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு 26வது நட்சத்திராதிபதி உதவுவார். இதான் தியரி. இதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், 2 எக்ஸாம்பிள் பார்த்தா சப்ஜெக்ட் முடிஞ்சது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐயா உங்களுக்கு யார் அஸ்தமனம்? செவ்வாய் அஸ்தமனம். எங்க அஸ்தமனம்? கன்னியில் அஸ்தமனம். என்ன நட்சத்திரம்? செவ்வாய் நிற்கிறது அஸ்தத்துல, அஸ்தமனமாக இருக்கிறார். ஓகே, ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. இப்போ நமது ஐயாவுக்கு கன்னியில் செவ்வாய், அஸ்தத்தில் அஸ்தமனம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? கன்னி சரமா, சிரமா, உபயமான்னு பார்க்கணும். உபயம். கன்னி ஒரு உபயராசி. அப்ப ஒரு கிரகம் உபயத்தில் அஸ்தமனமாயிருக்கு. உபயத்தில் அஸ்தமனம் இருந்தால் அந்த அஸ்தமனமான கிரகம் நிற்கும் நட்சத்திரத்திற்கு 26வது நட்சத்திர நாதன் அந்த அஸ்தமனத்தை கரெக்ட் பண்ணுவார். அதான் மேட்ரு. அப்போ அஸ்தத்துக்கு 26ஆம் நட்சத்திரம் என்ன? பூரம். யார் சொன்னா? பூரம். பூரத்தின் அதிபதி யாரு? சுக்கிரன் தான். இவர் செவ்வாயை காப்பாற்ற முடியும், வேற யாராலையும் இவர் செவ்வாயை காப்பாற்ற முடியாது. அப்ப சுக்கிரனின் அதி தேவதையான அன்னை மகாலட்சுமியை நீங்கள் தொழுது வணங்கி வழிபட்டு கொண்டு வர 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 உங்கள் செவ்வாய் மெல்ல மெல்ல அந்த அஸ்தமன கதியிலிருந்து விலகி
நல்ல அற்புத பலன்களை உங்களுக்கு தருவார் என்பது அனுபவம். பண்ணி பாருங்க. ஓகே, இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எனிபடி அஸ்தமன கிரகம் யாருக்கு இருக்கு? யாரும் கைது பண்ணாங்களே, சுக்கிரன் அஸ்தமனமா? மிருகசீரிடத்துல எங்க? மிதுனத்துல. அதை கேட்கணும்ல, மிருகசீரிடம் 2 பக்கம் இருக்கு, ரிஷபத்துல இருக்கு, மிதுனத்தில் இருக்கு. மிதுனத்தில் மிருகசீரிடத்தில் சுக்கிரன் அஸ்தமனம். நீங்களே சொல்லுங்க, திருப்பி அதே தான் வருது. மிதுனம் என்னது? உபயம். சொல்லுங்க. உபயத்தில் ஒரு கிரகம் அஸ்தமனமா இருக்கு அப்படின்னா, அஸ்தமனமான அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்துக்கு 26வது நட்சத்திராதிபதி இந்த அஸ்தமனத்தை சரி செய்வார். அப்படின்னா மிருகசீரிஷத்துல உங்களுக்கு சுக்கிரன் அஸ்தமனமா? மிருகசீரிஷத்துக்கு 27வது நட்சத்திரம் ரோகிணி, 26வது நட்சத்திரம் கார்த்திகை. கார்த்திகையின் அதிபதி சூரியன். சூரியன் தான் இவருடைய சுக்கிரனை காப்பாற்ற முடியும். ஸோ நீங்க சூரியனை கூப்பிடுங்க. சூரியனோட அதிதேவதை யாரு? பரமேஸ்வரன். ஈஸ்வரன் கூப்பிடுங்க. சரி, அந்த சூரியன் எங்க இருக்காரு உங்களுக்கு? மிதுனத்தில் இருக்காரா? ரைட்டு. மிதுனம் அதாவது அந்த பஞ்சபூதத்தில் என்ன பூதம்? காற்று. மிதுனம் காற்று. காற்றுனா என்ன கோவில்? காளகஸ்தி போய் வாங்க. இதெல்லாம் நம்மளாம் எடுத்துக்கணும். விட்டு போட்டு விட்டா நம்மளால எடுத்துக்கணும். சூரியன் வந்திருக்காரு அப்படின்னா டக்குன்னு சூரியன் தான் யாரு? பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுக்கு பஞ்சபூத தலங்கள் இருக்கு. அப்ப பஞ்சபூத தலங்களுக்கு நம்ம அவங்களை டைவர்ட் பண்ணணும். அப்ப சூரியன் பிறப்பில் எங்கிருக்கிறார்? நெருப்பிலா, நீரிலா, நிலத்திலா, காற்றிலா? அந்த கோயிலுக்கு அனுப்பிடணும். புதன்கிழமை போங்க, அவ்வளவுதான். யோசிய ரொம்ப ஈஸிங்க. யோசனை பண்ணா வரும். யோசனை பண்ணலைன்னா ஒரு சின்ன சப்ஜெக்ட் கூட வராது. யோசனை பண்ணா வரும். ஸோ காளகத்திக்கு, காற்றுத்தலம் என்ற காளகத்திக்கு புதன் தவறாமல் நீங்கள் சென்று வாருங்கள். அது ரொம்ப தூரம், புதன் தவறாமல் போக முடியாது. நீங்கள் அப்புறம் ஒரு சின்ன வேலை பார்க்கணும். சூரியன் நிற்கிற வீடு மிதுனம், ஆனி மாதம். அதுக்கு 5ஆம் மாதம் ஐப்பசி மாதம். அதுக்கு 9வது மாதம் மாசி மாதம். ஆனி மாதம், ஐப்பசி மாதம், மாசி மாதம். இந்த 3 மாதமும் ஒரு புதன்கிழமை செலெக்ஷன் பண்ணி அந்த காலகத்தி போயிட்டு வாங்க. உங்கள் சுக்கிரன் 5% பலமேறி வரும். மெல்ல 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 ரைஸ் ஆகி வரும். சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு வாய்க்கும். அதை நீங்கள் அனுபவத்தில் காணலாம். இந்த சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் அஸ்தமன கிரகங்கள் இருந்தாலும் சரி, உங்களை தேடி வரக்கூடிய நபர்கள், உங்கள் துணைவர்கள், நண்பர்கள் யாருக்கு அஸ்தமனம் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சூட்சுமத்தை சொல்லி கொடுங்க. அவங்கள டைவர்ட் பண்ணுங்க. போயிட்டு வரட்டும், அவங்க சுபம் பெறட்டும்.